இன்னைக்கு என்ன கதை நிகழ்ச்சி உங்களுக்காகவே வழங்குறவங்க மடானிகாஸ் புத்திக். வந்தாச்சு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மடானிகாஸ் புத்திக் ரெடிமேட் சாரி பிளவுசஸ், ஆயிரக்கணக்கான கலெக்ஷன்ஸ், விதவிதமான டிசைன்ஸ், கலர்ஸ், மெட்டீரியல்ஸ், சைசஸ். உங்ககிட்ட உள்ள சாரிக்கு பொருத்தமான ரெடிமேட் சாரி பிளவுசஸ் எங்கேயும் தேடி நீங்க அலையவே வேண்டாம், இருக்கவே இருக்கு. பிரிக்வேல் சீதாராம் 2வது மாடியில மடானிகாஸ் புத்திக். உடனே ஓடோடி வாங்க. ஓகே, நம்மோட ஒரு பக்கம் கெவின் ஷாலாம்ல இருந்து, இன்னொரு பக்கம் சிறுடாங் உஷா அவர்கள். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பர். உங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல ஆரம்பிக்க போறீங்க? அவங்க ஆரம்பிக்கிறேன். அவங்க ஓகே. உஷா, சிறுடாங் உஷா அவர்களே சொல்லுங்க. எஸ்ட்ரோக்கு ரொம்ப பக்கமாவே இருக்கீங்க. அப்புறம் வீட்ல என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு சமையல் இல்ல. ஏன்? ஏன்னா இன்னைக்கு வேலை இல்ல. ஓ, அதனால. ஓகே, ரைட். சரி, அலைப்பாயுதே படத்தினுடைய இயக்குனர் யார்? அலைப்பாயு இயக்குனரா? நல்லா யோசிங்க. தெரியல, எனக்கு கொடுத்துருங்க. சரி, நீங்களே சொல்லிருங்க. மணிரத்னம். மணிரத்னம் நினைச்சேன். Are you sure? Sure. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கரெக்ட். ஓகே, மணிரத்னம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன பதில் சரியான பதில். இந்த மாதிரி கேள்விலாம் கேளுங்க. அடுத்தோட ஃபுட்பால் கேள்வி கேட்காதீங்க. இப்போ உங்ககிட்ட ஃபுட்பால் கேள்வி தான் வருது. ஐயோ கடவுளே. ஜேரி ஹென்றி அப்படிங்கிறவரு எந்த டீம்ல விளையாண்டாரு? பிரபலமாக விளையாண்ட டீம் எது? ஒரு கிளப். தியரி ஹென்றி. அதாவது வெள்ளக்கார ஸ்டைல்ல சொல்லணும்னா தியரி ஹென்றி. உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா எனக்கு இந்த ஃபுட்பாலை பத்தி நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியல. சரி, நான் ஒரு ட்ரை பண்றேன். மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. தவறாம தப்பா சொல்லிருக்கீங்க. நீங்க முதலாவது டர்ன்ல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சினிமா கேள்வி வந்திருக்கும். நீங்க இப்படி வந்து மாட்டிக்கிறீங்க. ஃபுட்பாலா பார்த்து உங்களுக்கு வருது பாருங்க. என்ன பண்றது? ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. அக்கா சொல்லுங்க. போட்டி முடிச்சுக்கலாமா? ஓகே, ரைட். சரி கெவின், மனசு தளர விடாதீங்க, அடுத்த வாட்டி முயற்சி பண்ணுங்க. ஆனா கோகு, அது என்னன்னு தெரியல. உங்க டைம்ல மட்டும் எனக்கு எப்ப கால் பண்ணாலும் கிடைச்சிருக்கு. ஐயா வேண்டாயா, ஏற்கனவே என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் கால் பண்றப்ப அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா லைன் கிடைக்கிறது நம்மளோட லக் பாருங்களேன். ஆமா. சோ அது வந்து ஆளுங்க வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? கால் பண்ணவங்களே பண்றாங்க, மத்த ஆள் யாருமே எடுக்க மாட்டாரு இவரு அப்படின்னு சொல்றேன். விடுங்க கவலையை விடுங்க, கண்ணீரை தொடங்க அப்படின்ட்டு இருக்க. சரி, ஓகே, ரைட், பாய். ஓகே பாய். ஓகேக்கா. ஓகே பாய். ஓகே, சிறுடாங் பக்கம் தடபுடலாம் சமைச்சிங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, பாய். ரைட், தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து உங்களுக்காக வாழ்த்து நேரம். அடுத்து உங்களுக்காக மூக்கில் பாடுங்க போட்டிக்கான நேரம். என்னாச்சு, வெள்ளிக்கிழமை தட்டுமாற்றமா இருக்கு. சரி, தொடர்ந்து பேச ஒரு குட்டி பிரேக்கு பிறகு இது உங்கள் ராகா. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோங்க. 016-491-3333. இதுதாங்க அந்த ராகாவுடைய செல்காம் டிஜி நம்பர். மேல் விவரங்கள் எல்லாமே இருக்கும் ஒரே இடம் raga.my. செல்காம் டிஜி ப்ரீபெய்ட் 5G, வரம்பற்ற 5G பவர், எல்லையற்ற வேகம் மற்றும் இடைவிடாத பொழுதுபோக்கு. செல்காம் டிஜியுடன் நம் தலைமுறையை சக்தி வாய்ந்ததாக்கலாம். எல்லைகள் இன்றி இன்றைய தலைமுறைக்காக. எல்லா திரையரங்குகளிலும் வெற்றி நடை கொடுக்கிறது வீரக்கருப்பு. வீரக்கருப்பு கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு திரைப்படமா இருந்தது. கருப்பணசாமி கோவில் எழுப்பி கருப்பு கும்பிட்டு வராங்க. கிளைமேக்ஸ்ல அந்த கருப்பு காட்சிக்காக ஒரு வாட்டி என்ன 3 வாட்டி கூட பார்க்கலாம். விதங்க குழி நடங்க வருவான் எம் கருப்பு. பார்த்தவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. உங்க குடும்பத்தையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு தியேட்டருக்கு வந்து பாருங்க. என் சக்தியை மீறின சக்தி அந்த கடவுள் சக்தி. யோகமித்த வரவேற்போடு எல்லா திரையரங்குகளிலும் வீரக்கருப்பு. பெரிய செய்கூலியில் முற்றிலும் பிளாட் 50% தள்ளுபடியுடன் கூடிய மிகப்பெரிய நகை விற்பனை வந்துவிட்டது. ஆம், ஜோய் ஆலுகாஸ் வழங்கும் தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷியஸ் ஸ்டோன் நகைகளின் செய்கூலி மீது முற்றிலும் 50% தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 29 வரை மட்டுமே. முந்தங்கள். விற்பனை என்றால் இதுவே
உண்மையான நகை விற்பனை அனுபவித்திட வாருங்கள். Joya Lucas, world's favorite jeweler. தர்மம் தலைகாக்கும் என் மகன் பேசுறேங்க. பார்வை இல்லாதவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எங்களோட நடப்பாதையில மஞ்சள் கோட்டுல மோட்டருங்களையும் காரியங்களையும் சாப்பாடு மேசங்களையும் நீங்க வைக்கிறவாசி பார்வை இல்லாதவங்க நாங்க துயரத்துக்கு ஆளாகப்படுறோம். பார்வையற்றவர்கள் மற்றும் உடல் பேறு குறைந்தவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வசதிகள் அவர்கள் கொஞ்சம் இலகுவாக இயங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதை சிதைப்பது போன்ற விஷயங்களை தயவு செய்து செய்யாதீர்கள். அவர்களும் நம்மை போல வாழ வழிவிடுங்கள். இது ராகாவின் பொதுநல அறிவிப்பு. உங்க லவ் லைஃப் எப்படி போகுது? அது ஏன் கேக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன், என்னாச்சு? நான் ஒரு gift கேட்டா அவர் ஒரு gift வாங்கி தராரு. சரி, ஜோக் சொல்லி என்னையே சிரிக்க வைக்கிறாரு. சரி, ஒரு சண்டை போட்டா கத்தி பேசாத அமைதியா பேசுன்னு சொல்றாரு. சரி, இதெல்லாம் தான் பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை? ஏங்க, உங்களோட வாழ்க்கை இன்னொருத்தவங்களோட கனவுங்க. தொட்டதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிக்காதீங்க. கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இது ராகாவின் பொதுநல அறிவிப்பு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. காது வாங்கிக்காதீங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. பண்ணணுமா இல்ல சும்மா வைப் ஆகணுமா? நமக்கு ரெண்டுமே ஓகே தான். ராகா, சிறந்த இசை. செய்திகள். வணக்கம். மேற்காசிய பகுதியில் நிலவும் பதற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் துருக்கி அதிபரும் அவ்வாறு ஒருமித்த கருத்தை தெரிவித்துள்ளனர். அவ்விருவரும் தொலைபேசி உரையாடலில் அண்மைய தாக்குதல்கள் காரணமாக நிலைமை மோசமடைந்து வருவதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மற்றொரு நிலவரத்தில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக கடந்த ஒரு வாரமாக துபாயில் சிக்கி தவித்த மலேசியர்கள் குழு ஒன்று நேற்றிரவு பாதுகாப்பாக தாயகம் திரும்பியது. பிராந்திய வான்வெளி முன்னதாக மூடப்பட்டதை தொடர்ந்து தாயகம் திரும்பிய முதல் மலேசியர்கள் குழு இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கிலிருந்து சிக்கி தவிக்கும் மலேசியர்களை வெளியேற்றுவதற்கு தன்னால் என்ற அனைத்தையும் செய்வதாக வெளியுறவு அமைச்சு முன்னதாக கூறியிருந்ததை அடுத்து இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஸ்லாங்கூர் கிள்ளான் மேரு காவல் நிலையத்தில் ஏற்பட்ட கைகலப்பு இரு கும்பல்களுக்கிடையே நடந்த தனிப்பட்ட மோதல் என்பதால் புதிய தர செயல்பாட்டு நடைமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. உள்துறை அமைச்சர் அவ்வாறு தெரிவித்துள்ளார். கும்பல் ஒன்று காவல் நிலையத்தை தாக்கியதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஊகங்கள் வருத்தமளிப்பதாக அவர் கூறினார். மற்றொரு பக்கம் கிள்ளான் காப்பாரில் துப்பாக்கி ஏந்திய சந்தேக பேர் வழி இருவர் ஏறிச் சென்ற மோட்டார் சைக்கிளை தனது வாகனத்தால் மோதியதாக கூறப்படும் நபர் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அச்சம்பவத்தில் அவ்விருவரில் ஒருவர் கொல்லப்பட்டார். ஜோஹர் சுகாமாட்டில் மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த பெண்ணின் அருகே அருவருப்பான செயலில் ஈடுபட்ட ஆடவன் கைதாகி 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். அவன் மாற்றுத்திறனாளி அட்டை கொண்டிருப்பவன் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. ராகா செய்திகள் நிறைவடைகின்றன. ராகாவுடன் இன்ஃபோசோன். இந்த மாதம் ஆரூஸ் அல்லது அத்திவாவை பதிவு செய்யும் போது 2000 ரிங்கிட் போனஸ். ராயாவுடன் ராயாவை அர்த்தமுள்ளதாக்குங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் அனைத்துலக மகளிர் தினம். பெண்களின் சாதனைகளை பாராட்டவும் பாலின சமத்துவத்தையும் பெண்கள் அதிகாரம் அளிப்பையும் வலுப்படுத்த மலேசியாவின் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தவும் நோக்கமாக கொண்டது. 2026ஆம் ஆண்டுக்கான இந்த கொண்டாட்டம் குடும்பத்தின் இயக்க சக்தியாகவும் உற்பத்தி திறன் மிக்க தொழிலாளர் வலுவாகவும் சமூக தலைவர்களாகவும் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை முன்னிறுத்துகிறது. அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்காக உள்ளடக்கமான கொள்கைகள், கல்வி அணுகல் மற்றும் வலுவான சமூக பாதுகாப்பு ஆதரவு மிகவும் அவசியமானவை. மேலும் கலை, கலாச்சாரம், கைவினை, ஃபேஷன் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கம் போன்ற படைப்பாற்றல் துறைகளில் பெண்களின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் ஆரஞ்சு பொருளாதாரம் இந்த ஆண்டு சிறப்பாக முன்வைக்கப்படுகிறது. இது பெண்களின் திறமை, புதுமை மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திறனை எடுத்து காட்டுகிறது. பெண்களை உயர்த்துவோம், நாட்டை வலுப்படுத்துவோம். ராகாவுடன் இன்ஃபோசோன். இந்த ராயாவில் அதிக இடம், அதிக நினைவுகள் வலைக்கப்பம் செய்து அன்பானவர்களுடன் இணையம் வரை பெரோடுவா ஆரூஸ் அனைவரை ஒன்று சேர்க்கிறது. இன்றே அனுபவியுங்கள். கோகுவோடு இன்னைக்கு என்ன கதை கேம்மா?
சிறந்த இசை. இன்னைக்கு என்ன கதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குபவர்கள் பிரிக்ஃபீல்ட்ஸ் மடானிகாஸ் புத்திக். ஸோ பிரிக்ஃபீல்ட்ஸ் மடானிகாஸ் புத்திக் டிஜிட்டல் கான்டெஸ்ட்ல நீங்க பங்கேற்று எக்ஸ்க்ளூசிவான பரிசுகளை வெல்லணுமா? ரொம்ப சுலபங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாண பட்டு எக்ஸ்க்ளூசிவ் லெங்கா சூட்னு 10 பேருக்கு காத்திருக்கு. எல்லாருமே இந்த போட்டியில பங்கேற்கலாம். பிரிக்ஃபீல்ட்ஸ் சீதாராம் 2வது மாடியில இருக்கும் மடானிகாஸ் புத்திக்கு வாங்க. இது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இப்போ நம்ம மலேசியா அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் GBU படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. பாட்டு கேளுங்க. மூக்கில் பாடுங்க. போட்டி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ரெடியா? 0395430993 ரெடியா?